இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு துளசிக்கு விளக்கேற்றியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு எதுவுமே இல்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரவா தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்துச்சு. நேற்று வச்ச தக்காளி சட்னி இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி சேர்த்து சாப்பிட்டாச்சு. என் லஞ்ச் 12:30க்கு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுட்டேன். இன்றைக்கி கத்திரி வத்தலும் கருவாடும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்க ரெடி பண்ணேன். கத்திரி வத்தலை ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். கருவாட்டு குழம்புலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு சுண்டலும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்திரி வத்தல் போட்டு எனக்கு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நான் எப்போதுமே பண்ணுவேன். சைனீஸ்க்கு ஆம்லெட் தான் பண்ணியிருந்தேன். பழைய சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஒரு 2 கை மட்டும் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி உப்பு போட்டு இந்த கருவாட்டு குழம்போட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். பழைய சாதம் சாப்பிட்டா கொஞ்சம் ஒத்துக்காது இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு. ஸோ இருந்தாலும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன்.